அண்ணே கடலை மிட்டாய் இருக்கு வேணுமாண்ணே? எந்த கம்பெனிமா? கம்பெனிலாம் இல்லண்ணே, பாட்டி செய்யறது தானே. வேணும்னா 2 சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா வாங்குங்கண்ணே. ஐயோ இல்லம்மா, கம்பெனி பொருள்னு வெயி. பொருள் நல்லா இல்லனா நாளைக்கு திருப்பி கொடுத்தா வாங்கிப்பாங்க. இப்ப நீ வித்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவ. நாளைக்கு பொருள் நல்லா இல்லனா உன்னை எப்படி நாங்க தேடி பிடிக்கிறது சொல்லு? நான் சனிக்கிழமை ரெகுலரா வருவேன்க்கா. பொருள் நல்லா இல்லனா திருப்பி கொடுங்க, நான் மாத்தி தரேன். ஐயோ அது இல்லம்மா. நீ எவ்வளவுமா? 35 ரூபாண்ணே. கம்பெனிக்காரனே 33 ரூபா தான் போடுறாங்க. இல்லக்கா, நம்ம தரமான பொருள் தான்க்கா போடுறோம். வேணும்னா 5 பாக்கெட்டா வாங்கிக்கோங்க, 34 ரூபாய்க்கு போட்டு தரேன்க்கா. இல்லம்மா நீ 35 ரூபாய் போட்டுக்கோமா. இப்போ ஒரு 10 பாக்கெட் கொடு, நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நான் வாங்கிட்டே வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்தம்மா. போயிட்டு வரேனே. ஏ மாமா, எல்லா விஷயத்துக்கும் கணக்கு பாப்ப. இப்ப என்னடானா 2 ரூபா அதிகமா கொடுத்து வாங்குற. அந்த பொண்ணை பாத்தியா? 12th தான் படிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வயசுல ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் கடலை மிட்டாய் விக்குது. எல்லா தொழிலும் முதல்ல குடிசை தொழிலா தான் ஆரம்பிக்கும். வீடு, நம்ம வேற ஏதாச்சும் பொருள்ல சம்பாதிச்சுக்கலாம்.